இந்த ஆட்டோக்காரங்களுக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்குள்ள ஆட்டோக்காரவங்கள பிடிச்சி அவ்வளோ வன்மமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் யார் மேலே தப்புன்றத நம்ம கடைசியில் டிசைட் பண்ணலாம். இது இது என்னன்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில காரணங்களால தான் அந்த சண்டை வருது. அது என்னன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே அதை தவிர்க்கவோ இல்லை குறைக்கிறதுக்கோ இல்லை அப்படி நமக்கு சண்டை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரியும். ஆட்டோக்காரவங்க பைக் டாக்ஸியில் சண்டை போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா நமக்கு வர்ற கஸ்டமர்ஸ் தான். என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வருவாங்க. ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ஏதோ ஒன்றா வந்திருப்பாங்க. அவங்க எதுலேயுமே ஆன்லைனில் எதுலேயுமே செக் பண்ண மாட்டாங்க. நேராக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போவாங்க. அண்ணே இங்கேருந்து அங்கே போகணும், எவ்வளோண்ணா ஆகுது? அவங்க ஆட்டோவில் ரீசனபுளாக ரேட்டு தான் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வேணால் அது எக்கச்சக்கமாகவோ அதிகமாகவோ தெரியலாம். ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் அது உண்மையான நியாயமான காசு தான் கேட்பாங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா ஏதோ 19 சேர்த்து கூட கேட்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது, அது அடுத்தடுத்த வீடியோக்களில் புரியும். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. உடனே கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, என்ன நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, இதே பைக் டாக்ஸி இருக்குது, அதில் நான் போய்க்குவேன். பைக் டாக்ஸியில் போனால் 50 ரூபா கொடுத்தா போதும், கூட்டு போய் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வர்ற கஸ்டமரில் 100க்கு 50 பேர் ஆட்டோக்காரவங்கள ஃபுல் டெம்ப்ட் பண்ணி விட்ருவாங்க. பண்ணி விட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்து கூட ஆர்டர் போட மாட்டாங்க. அங்கனுக்குள்ளேருந்து எடுத்து ஆர்டர் போடுறது. ஆர்டர் போட்டு யாரோ ஒரு ஆள் பிக்கப் பண்ண வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போய் அவங்கள்ட்ட ஆட்டோக்காரங்கள்ட்ட மறுபடியும் சவாலாக, பார்த்தியா வந்துருச்சா, போகிறேன்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னமோ அவங்க பெரிய நியாயவாதிகள் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இதுதான் இந்த ஆட்டோக்கும் பைக்குக்கும் நடக்கிற முதல் முக்கியமான காரணம், அவங்க பைக்குக்காரங்க மேலே கோவப்படுறதுக்கு. ஆனால் உண்மையாக 100க்கு 80% ஆட்டோக்காரவங்க பைக்குனாலும் அவங்களும் பாவம் ஏதோ கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக ஓட்டுறாங்கன்னு விட்டுறாங்க. ஆனால் மீதி அந்த 20 பேர் சண்டைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மக்களும் தான் காரணம். இதே அந்த இடத்துல அந்த ஆட்டோக்காரவங்கள்ட்ட, ஆனால் இந்த மாதிரி அங்கே போகணும், எவ்வளோண்ணே ஆகும், அவ்வளோ ஆகுமாண்ணே, இல்லைண்ணே கோச்சுக்கிறாங்கண்ணே, என்கிட்ட கம்மியாக தானே காசு இருக்குது, நான் அந்த மாதிரி ஏதாச்சும் பைக் டாக்ஸி போட்டு போய்க்கிறேண்ணே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்டோக்காரங்களும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே எதுனாலும் நம்ம பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. அங்கே போய்கிட்டு அவங்கள்ட்ட என்னமோ ஆர்கியூ பண்ணி அவங்கள டெம்ப்ட் ஆக்கி அவங்கள சண்டை போட வச்சுட்டு இவங்க வந்துடுவாங்க பைக் டாக்ஸிக்கு. உடனே இங்கே வந்துக்கிட்டு அப்போ அந்த இடத்துல யாருக்கு, நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் கோபம் தான் வரும், நான் அந்த இடத்துல இருந்தாலும் கோபம் தான் வரும். அதை யாருமே அதை தடுக்க முடியாது. பைக்குக்கும் ஆட்டோவுக்கும் சண்டை வர்றதுக்கு மிகப்பெரிய முக்கியமான முதல் காரணம் இதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது காரணம் நம்ம பசங்க தான். அது காரணம், பைக் டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா அந்த பைக் டாக்ஸிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. டபுள்ஸ் ஏற்றக்கூடாது. அதே மாதிரி அவங்க பொருட்கள் நிறையா வச்சுருந்தாங்கன்னா அதை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப உங்களையும் ஒரு கொஸ்டினில் வச்சு கொண்டு போய் அவங்கள விடணுன்ற அந்த அவசியம் கிடையாது. பொருள் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அது ஆட்டோவில் போகிறதுக்கான அந்த அந்த ஆர்டரோட வேல்யூ ஆட்டோவில் தான் அவங்க போகணும். அவ்வளோ பொருளை தூக்கிட்டு அவங்களால நீங்கள் பைக்கில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அது உங்களோட சொந்த ரிஸ்க்கு. நாளைக்கு இதுவே உங்களுக்கு பிரச்சனையானாலும் யாரும் எந்த கம்பெனிக்காரனும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் வரமாட்டான். அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை பார்ப்பாங்க. இந்த மாதிரி இவங்க பாருங்கள், இவ்வளோ ரிஸ்கில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ பொருளே ஏற்றிக்கிறாங்க, டபுள்ஸும் ஏற்றிக்கிறாங்க, ஆனால் பைக்கில் ஒரு ஆள் தான் போகணும், 2 பேர் போகக்கூடாது அப்படின்லாம் யோசித்து தான் அவங்க ரெண்டாவதாக சண்டைக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்த முறை அவங்க சண்டைக்கு வர்றது அது ஒரு நியாயமான காரணம். அந்த 3வது ஆப்ஷன் அவங்க எல்லா டைமுமே யூஸே பண்ண மாட்டாங்க. மாத கடைசி, அதாவது ஒவ்வொரு மாதமும் ரெண்ட்டு கொடுக்கணும், வண்டிக்கு டியூ கட்டணும், வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணணும், வண்டி ஏதோ ஒரு தேய்மானம் வச்சிருச்சு, இந்த ப்ரெஷர் அவங்க மண்டையில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் அதை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அந்த டயத்தில் யாரோ ஒரு ஆள் போனால் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதையும் நம்ம தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. அது 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 நம்ம கூட இருக்கவங்க தான் ஒருத்தவங்க
அவங்களுக்கு ஒரு கோபம், அதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல. அந்த 3வது காரணத்துக்கு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பைக் டாக்ஸி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேறு மாதிரி அதை எப்படியாச்சும் சமாளிச்சிருந்துருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பைக் டாக்ஸி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம்னா, சார் இவங்க வந்தனால தான், இந்த பைக் டாக்ஸி வந்தனால தான் நம்மளால் இப்போ இது பண்ண முடியாமல் போச்சுன்ற எண்ணம் அவங்களோட நிறைய இருக்கும். அதனால் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சண்டைக்கே வந்தாலும் நீங்கள் சுமூகமாக பேசுனீங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிடலாம், அவங்களோட ஃப்ரெண்டாகவே ஆகிடலாம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு 100 வாங்க, ஒன்றால் வாங்க முடியுமா, நான் யார் நீ யாருன்னு இங்கே சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருமே நம்ம சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். எதுக்கு இங்கே சண்டை போடணும்? ஆனால் அவங்க கஸ்டமர் சண்டை போடலைனாலும், நம்ம பெரிய பொருட்களையோ இல்லை டபுள்ஸோ ஏற்றிட்டு போடலைன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 2.5 வருஷம் நான் ஓட்டியிருக்கேன். நான் எத்தனையோ ஆட்டோக்காரவங்கள பார்த்துருக்கேன், எவ்வளோ சண்டையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு சண்டையாகவும் தெரில. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நின்று, ஆனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு சுமூகமாக பேசினா அந்த பிரச்சனை சுமூகமாகவே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம வளர்க்கவே கூடாது. இன்றைக்கி நம்ம பைக்கை வச்சு பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னா, இத்தனை வருஷமாக அதை கடைப்பிடிச்சிட்டு வந்ததுக்கும் இப்போ பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு வாழ்வாதாரம் கொடுத்ததே அந்த ஆட்டோக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இதெல்லாம் பிஸ்னஸே கிடையாது. அதையும் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் வேணால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவை ஆட்டோக்காரவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு கேளுங்க. இந்த 3 காரணம் இல்லை இதை விட வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கலாம். இதை தவிர ஆட்டோக்கும் பைக்குக்கும் சண்டை வர்றதுக்கு பெரிய காரணமே கிடையாது. பைக் டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ரூல்ஸ் போட்டுருக்குங்க. நான் டபுள்ஸ் ஏற்ற மாட்டேன், பொருட்கள் நிறையா வச்சுருந்தா ஏற்ற மாட்டேன், ஜென்யூனாக போகிறவங்களை மட்டும் நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வாங்க. அவங்க சண்டைக்கே வர மாட்டாங்க. அதுலேயே நம்மளோட பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இன்னொன்று, அவங்கள்ட்ட இருந்து சண்டை போட்டு வராங்களா, வந்தாங்கன்னா அவங்கள்ட்டே சொல்லியிருங்க, அண்ணே உடனே இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்கண்ணா, விடுண்ணா பார்த்துக்கலாம், நான் எனக்கு ஆர்டர் நான் பார்த்துக்கிறேண்ணா போனா அப்படின்னு சொன்னால் அவங்களே விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு நான் இவ்வளோக்கு போவேன் நீ அவ்வளோக்கு போனோன்னா அது ரொம்ப அஃபென்ஸ் ஆகும். என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமாக அவங்க ஆட்டோக்கள்லாம் ஓட்டியிருக்கனால தான் நமக்கு இன்றைக்கி பைக் டாக்ஸின்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பைக் டாக்ஸி அவங்க எந்த இடத்துல அஃபென்ஸாகவும் இல்லை. சில கஸ்டமர் அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க, அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரில, அதான் நம்மள்கிட்ட காட்டுறாங்க. அவ்வளோதான் இந்த பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோவுக்கும் உள்ள பிரச்சனையே. ஆனால் இதை புரிஞ்சுக்காம தான் நம்ம அவங்கள அவ்வளோ அஃபென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு அம்மா 2 பேரும் எலியும் புனையும் மாதிரி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டோ இருக்கீங்க. ஆனால் 2 பக்கத்தில் யாராச்சும் ஒரு பக்கம் இறங்கி போனீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே நிறைய பேர் ஆட்டோக்காரவங்களாம் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு பைக்குக்கு எல்லோ போர்டு கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணுறீங்க. ஆனால் இது எல்லோ போர்டு கொடுக்கும்போது தான் உங்களோட வாழ்வாதாரம் போகும். அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் பைக் டாக்ஸி ஓட்டுற யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ஏற்றாதீங்க, நிறைய லக்கேஜ் வச்சுருந்தாங்கன்னா ஏற்றாதீங்க. ஏன்னா அவங்களாம் உண்மையாகவே ஆட்டோவில் போகக்கூடிய கஸ்டமர். அப்படி அவங்க பைக்கில் தான் வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்க சின்ன பொருட்களாக கொண்டு வர சொல்லுங்கள், அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போங்க. பெரிய பொருள் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ரீசனபுளாக ஆட்டோவில் போகக்கூடிய கஸ்டமர் தான். அந்த ஓன் ரிஸ்க்கை நீங்களே எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.